கோபிச்செட்டிப்பாளையம் டு ஈரோடு ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். அண்ட் தென் அதில் ஒரு மீம் போட்டிருந்தாங்க, அந்த மீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என்னென்னலாம் பைக் நாங்கள் வாங்கினோம், எதனால் வந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் வந்து ரிட்டன் டு ஹோம், இவ்வளோ தான் இந்த ஜர்னி. பார்த்து ஸ்மூத்தாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனல்லே வந்து அதிக வியூஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ கண்டென்ட்லாம் வந்து நைட் ரைடு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நைட் ரைடில் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே போவோம். சரி, இப்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட்டு இருந்திருக்கு, அதை வந்து அடைச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து எங்கே போய் வளையிறதுன்னு தெரியலையே. சரி போவோம். போயிட்டு கட்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இந்த பக்கம் போய்க்கலாம். ஸோ டுவர்ட்ஸ் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ரோட்டில் போவோம். ஸோ முன்னாடி ஏதாவது கட்டு வந்தால் வளைஞ்சிப்போம். என்ன எதுவுமே கட்டு இருக்கிற மாதிரியே தெரியலையே. கட்டு பார்த்தேன், கட்டு இங்கே கட்டு இருக்குது. ஆக்சுவலாக சித்தோடு டு கோபிச்செட்டிப்பாளையம் ரோடை வந்து ட்ரோல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து சில மெயின் பேஜெலாம் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த கும்கி படத்தில் ஒரு சாங்கில் வந்து வெங்கட் பிரபு வந்து ஜம்ப் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ வென் ரைடிங் சித்தோடு டு கோபிச்செட்டிப்பாளையம் ரோடு இன் காரு இல்லை பைக்குன்னு போட்டு அந்த வீடியோ வந்து கீழே போட்டிருப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே அதுதான் ரியாலிட்டி. டுவர்ட்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம் இருந்து ஈரோடு போனாலும் சரி, ஈரோட்லேருந்து டுவர்ட்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம் வந்தாலும் சரி, இடையில இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸு அந்த பம்ப்ஸும் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது வந்து நம்மளால் வந்து ஒரு 50 கீர் ஷிஃப்ட் பண்ணி நம்மளால் ஒரு 2 கிலோமீட்டர் கூட நிலையாக போக முடியாது. 1 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஒன் டே வந்து அந்த ரோட்டில் வந்து நம்ம போயிட்டு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து அது ஒரு கண்டென்ட்டாக பண்ணுவோம் எப்போயாவது. ஸோ இப்போ வந்து நைட் டைமில் வந்து நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் வின்டர் சீசனாக இருக்கிறதுனால கோல்டு கிளைமேட் இதெல்லாம் வந்து ஒத்துக்கல. ஸோ அதனால் நைட் டைமில் வந்து இனிமேல் கொஞ்சம் கண்டென்ட் எடுக்கிறத விட்டுட்டு மத்தியான டைமில் எடுக்க முடியாது. ஆப்ஷன் ஒன்றுனா சண்டே டைம் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்போ எடுக்க பார்ப்போம். அப்படி இல்லாட்டி எடுப்போம். நைட்டே மாஸ்க் போட்டுட்டு ஸ்வெட்டரெல்லாம் போட்டுட்டு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து நம்ம எடுப்போம். அதுவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த கட்டு வந்துருச்சா? இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு இது கட்டு. சரி, இது வழியே ஈரோடு போனால் ஒரு 10-13 கிலோமீட்ரு. அங்கே அந்த கல் பார்த்தேன், 13 கிலோமீட்டர்னு போட்டுருச்சு. 13 கிலோமீட்டர் இருக்கும், போகலாம். ஆனால் அதில் வந்து ஒரு 10 ஸ்பீட் பிரேக்கர் அதே மாதிரி வந்துடும். ஸோ ஆனால் வந்து முதல்லலாம் ரோடு வந்து இந்த மாதிரி கிடையாது, ஒரே ஒரு ரோடாக தான் இருக்குது, சின்ன ரோடு. இந்த ரோடே வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கு. இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நேராக இந்த ரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையம் நேராக சத்தியமங்கலம் போகும், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் போயிடும். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் சுற்றி போகணும் இங்கேருந்து. அது என்ன கோபிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறம் வந்து ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஊர் மேலே போய் போகணும். இப்போ டேரெக்டாக இந்த ரூட் வந்து டேரெக்டாக சத்தியமங்கலத்துக்கு போகுது. அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இதுதாச்சும் 3 தான் இருக்கு. அம்மா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டருக்கு வந்துச்சுன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்துச்சே கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கு. இந்த ரோடு வந்து ஆல்ட்ரு பண்ணது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டெவலப்பிங் ஏரியான்னு நினைக்கிறேன். நல்லா டெவலப் ஆகுது.
பயங்கரமாக இந்த இந்த இடத்துலலாம் வந்து பேக்கரி கடை இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஏதோ மண்டபம் இருக்குது. பின்னாடி காரில் ஒருத்தர் ஹார்ன் அடிச்சுட்டு வராரு. போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கட்டியிருக்காங்கப்பா பேக்கரியை. அந்த காரில் போகிறவர் வந்து யூடியூப் பார்த்துட்டே போகிறாரு. இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டே போனால் எங்கேயாவது கொண்டு போய் சாத்தினா என்ன ஆகுறது? இங்கே இருக்குது 4 இருக்குது, அங்கே 3, இங்கே 4. அம்மா அம்மா அம்மா. ஸோ எக்ஸாக்டாக அந்த மீன் போட்டவங்க வந்து வேறு லெவல். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் சித்தோடு ஈரோடு, அதே வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர், அதே லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் சேலம். ஸோ வந்து நம்ம இந்த சைடு தான் போகிறோம். ஏன்னா நம்ம வீடு வந்து இந்த பக்கமாக தான் இருக்குது, சேலம் சைடில் போகிற வழியில் தான் இருக்குது. அதனால் நம்ம டுவர்ட்ஸ் இங்கே லெஃப்ட் எடுத்துக்கலாம். அதே வரும்போதுனா ரோட்டுக்கு அந்த ஆப்போசிட்டில் அங்கே ஒரு கட்டு மேலே ஏறி போகணும் இல்லையா, அப்படி ஏறி அங்கே வந்து உடஞ்சி வரணும். ஆர்எக்ஸ் கூட வந்து சூப்பராக இருக்கும். நாங்களும் வந்து ஆர்எக்ஸ் வச்சுருந்தோம், ஆர்எக்ஸ் 135 வச்சுருந்தோம். நானும் ராஜும் வந்து டியூரிங் காலேஜ் வந்து என்னென்னா ஃபஸ்ட் இயர் எண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆர்எக்ஸ் 135 வச்சுருந்தோம். அப்போ பயங்கரமாக வந்து எப்படின்னா அது ஒரு ஓட்ட வண்டி, லைட் தெரியாது, பிரேக் ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும். ஆனால் அந்த வண்டியை வச்சு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் ஓட்டினோம். அந்த வண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து அந்த வண்டி போலீஸ்கிட்ட மாட்டிடுச்சு. அந்த வண்டியை வந்து எங்களால் வந்து ரெக்கவரே பண்ண முடியல. நாங்களும் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணோம் ரெக்கவருக்கு, பட் வந்து ட்ரை பண்ணோம், ரொம்ப முடியல. ஸோ அந்த 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 ஒரு இதில் தான் நாங்கள் ராயல் என்ஃபீல்டே எடுத்தோம். ஸோ அந்த பைக்கை ரெக்கவர் பண்ண முடியாமல் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் தான் வந்து ராயல் என்ஃபீல்டே வந்து புக் பண்ணோம். ஸோ வந்து ராஜ் போயிட்டு ஒரு 10,000 மட்டும் கட்டிட்டு அந்த வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். என் ஃப்ரெண்டு கௌதம், ராஜ், இவங்க எல்லாருமே வந்து கௌதம் வந்து ராயல் என்ஃபீல்டு ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தான், ராஜ் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. ரெண்டுமே பயங்கரமாக அந்த டைம்லாம் வந்து ஒரு பீக் ப்ரைம் டைம் அந்த மாதிரி காலேஜில். ஸோ ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்புறமா தான் வந்து ஏதேதோ ஆச்சு காலேஜில், அது அப்படியே போயிடுச்சு. காலேஜ் லைஃப் ஒரு ப்ரீசியஸான லைஃப் தான், ஜாலியாக இருந்துச்சு. பட் வந்து என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. காலேஜ் இருக்கும் போது என்னென்னா காலேஜ் எப்படா முடியும் அப்படின்னு இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கெலாம் வந்த அப்புறம் பேசாமல் காலேஜ்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. நைட் டைமில் ஜாலியாக அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிறது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக தான் இருக்குது. ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நைட் டைமில் வந்து பைக்கு பஞ்சரு இல்லை பைக்கு ரிப்பேர் ஏதாவது ஆச்சுன்னா அந்த டைமில் சப்போர்ட்டுக்கோ ஹெல்ப்பிங்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நைட் ரைட்ஸை வந்து கொஞ்சம் லொக்காலிட்டியில் போகிறது வேறு, லாங் டேர்மாக போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா லாங்காக போகிறோம் அப்படின்னா பகல்லாம் ரைட் பண்ணிவிட்டு நைட் டைமில் வந்து என்ன பண்ணிடணும், ஒரு நல்ல ஒரு ஹோட்டலாக ஏதாவது பார்த்து ஸ்டே பண்ணி நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே மார்னிங் எழுந்திரிச்சு செக் பண்ணிக்கணும். வெஹிக்கிளோட வந்து ஏர்லாம் கரெக்டாக இருக்கா, ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கா, நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா
நம்ம வந்து ரைடும் சேஃபாக பண்ணிக்கலாம். நம்ம பைக்குக்கு நமக்கும் வந்து எந்தவித சேதாரம் செய்கூலி இல்லாமல் முறையாக, அதாவது வந்து நல்லபடியாக ஒரு ரைடை வந்து முடிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போகும், இது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுமா, இல்லை வந்து லேட் ஆகுமா, இல்லை ஆயில் கம்மியாக இருக்கா, இல்லை சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து முன்னாடியே பார்த்துப்பேன். இப்போ தான் நான் வந்து மோட்டோ விலாகரே கிடையாது. ரீசெண்ட் டைமில் மோட்டோ விலாகிங் வீடியோஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து நான் ஒரு ப்ரைம் டைம்லேருந்தே வந்து ஒரு யூடியூபர் தான். ஆனால் வந்து எந்த யூடியூப் சேனலுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. ஒரே ஒரு சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனேன். அதையும் வந்து ஒரு சில ரீசன்கள்னால நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு, அவ்வளோதாண்டா எனக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஸோ அந்த யூடியூப் சேனலில் நான் என்னென்னலாம் சேனல் ஆரம்பித்தேன், என்னென்னலாம் எப்படி பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எப்படி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி எனக்கு இந்த யூடியூப் வந்துச்சு, யூடியூப் மேலே எப்படி ஒரு க்ரேஸ் வந்துச்சு, யூடியூப்னால என்ன பெனிஃபிட்ஸு, யூடியூப் வந்ததுனால நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் வந்து நான் போடுறேன். அது ஒரு ஸ்டோரியாகவே, மை யூடியூப் ஸ்டோரி அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் ஒரு நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும். அதுக்காக வந்து ஸ்டே டியூன்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட லட்சுமி நகர் வந்துருச்சு. நம்ம அப்படியே வீடியோவோட கண்டென்ட்டும் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். ஐயோ, கிராசிங்.